ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி விதை, 6 பல் அளவுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம் 6 பல் போட்டுக்கோங்க. எதுவுமே இடிக்க வேண்டாம், முழுசாக சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்னதாக ஒரு தக்காளி பழம் போட்டுக்கோங்க. முதல்ல இது எல்லாமே தண்ணியில் நல்லா கொதித்து வந்துடட்டும். கொதிக்கும் பொழுதே மல்லி சீரகத்தினுடைய வாசனை நல்லா இறங்கிடும். கொதித்ததுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரைகளை சேர்த்திக்கோங்க. கீரை ரொம்ப வெறும் கீரையாக சேர்த்தணும்னு இல்லை, கொஞ்சம் அந்த காம்போடையும் சேர்த்திக்கோங்க. அதுலேயும் நல்ல சத்து இருக்குது. 2 கைப்பிடி அளவுக்கு நான் இன்றைக்கி சேர்த்திருக்கேன். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரை கூடயே கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்திக்கோங்க, கொத்தமல்லி இலைகள், அதுக்கப்புறமா கருவேப்பிலை. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3 சேர்த்திக்கோங்க. இதில் புதினா இலைகள் மட்டும் அதிகம் சேர்த்திடாமல் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய தேவைக்கு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கலாம். புதினா அதிகம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு கசப்படிக்கிற மாதிரி இருக்கும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த கீரை கரெக்டாக 10 நிமிஷம் வேக விடுங்க. கீரை போட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் திறந்து வச்சு வேக விடுங்க. மூடி வச்சு வேக விட்டோம் அப்படின்னா அதனுடைய சத்துக்கள் எல்லாமே போயிடும். இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்திருக்கிறதுனால தான் உங்களுக்கு இதனுடைய கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். நான் ஆஃப் பண்ணிவிட்டேன், மண் பாத்திரங்கிறனால திருப்பியும் கொதிச்சிட்ருக்கு. இப்போ சில்வர் ஜல்லடையில் நான் தண்ணி தனியாகவும் கீரை தனியாகவும் வடித்து எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதா இது ரொம்ப நல்லது. ஸோ அவசரத்தில் நம்ம ஆற வைக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஜல்லடையில் வடித்து எடுத்துகிட்டு அதை ஒரு தட்டத்துக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா கூல் ஆகிரும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு தண்ணி எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம கீரை வேக வச்ச அந்த தண்ணியவே எடுத்து அதிலேயே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பி ஒரு தடவை வடிச்சுக்கலாம். இந்த தண்ணியில் தான் எல்லா சத்தும் இருக்கும். புதுசாக திருப்பியும் நம்ம தண்ணி சேர்த்தணும் அப்படின்னா தண்ணி நிறையாவும் கீரை கம்மியாகவும் போயிடும். அதனால் இதே தண்ணியை வச்சே 2 வாட்டி நல்லா எல்லாத்தையுமே அந்த ஜூஸ் எல்லாம் இறங்குற மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துருங்க. இந்த ஜல்லடை யூஸ் பண்ணிங்கன்னா தான் வசதியாக இருக்கும் நமக்கு, கொஞ்சம் சூடோடு பண்ணும் பொழுது. ஸோ எல்லாத்தையுமே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. சூடு ஆறி இருந்தது அப்படின்னா திருப்பி ஒரு வாட்டி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு இல்லைன்னா இந்து உப்பு சேர்த்திக்கோங்க, மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இல்லை பரிமாறும் பொழுது நம்ம கப்லேயோ பவுல்லையோ டம்ளர்லேயோ கூட சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு ரொம்பவும் ஹெல்த்தியானது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். அதே போல் லேடிஸ் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10-20 டேஸ் கண்டினியூஸாக குடிச்சிங்க அப்படின்னா நீங்களே டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப சத்துள்ளது, நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.